அனைவருக்கும் வணக்கம். ரியல் அனாலிசிஸ் 2ல இருக்கிற பார்ட் A கொஸ்டின் பார்க்கலாம். இது ஏப்ரல் 2022க்கான கொஸ்டின் பேப்பர். TAM 6B சப்ஜெக்ட் கோட் ஆர் SM 26B ரெண்டுமே ஒரே சிலபஸ் தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டெஃபினிஷன் வேணாலும் 2 மார்க்கில் கேட்டுடுறாங்க. கொஞ்சம் ப்ராப்ளமும் கேட்குறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன். டிஃபைன் எ பவுண்டட் செட். இது வரைக்கும் இது கேட்கல ஆக்சுவலாக. டிஃபைன் எ பவுண்டட் செட் டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. நம்ம படிக்கிறது இல்லாமல் மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கிறது தான். Let M row be a metric space. The subset A of M is bounded if there exists a positive number L such that row of xy less than or equal to L. அதாவது இந்த xy எங்கே இருக்குன்னா இந்த ஏல இருக்கும். அப்போ சப்செட் ஏல இருக்கிற எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் அது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் ரோன்றது வந்து டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். அந்த எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் அந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு நம்பரை நம்மளால சொல்ல முடியுது, ஒரு பாசிட்டிவ் நம்பரை சொல்ல முடியுதுன்னா அந்த செட்டை பவுண்டட் செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து க்ளோஸ்டு சப்செட்டோட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. Let E be the subset of a metric space M. E is the closed subset of M if E equal to E closure. அதாவது அதில் லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லா லிமிட் பாயிண்ட்ஸும் அந்த செட்டுக்குள்ளே இருந்தால் அந்த க்ளோஸ்டு செட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுதான் நான் கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ராப்ளமாக கேட்குறாங்கன்னு சொன்னாலே இந்த 2 மார்க் கொஸ்டின் பாருங்க, ஒரு ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்க. இது கான்ட்ராக்ஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஷோ தட் T of x equal to x square 0 less than or equal to x less than or equal to 1/3 is a contraction சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ஷனோட டெஃபினேஷன் நமக்கு என்ன? Rho of tx ty வந்து is less than or equal to alpha times rho of xy, வேற இந்த ஆல்ஃபா வந்து என்னவா இருக்கணும்? 0 விட பெருசாக இருக்கணும், 1 விட சின்னதாக இருக்கணும், 0 விட ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆல்ஃபா எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா நம்ம இதுதான் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. T of x equal to x square ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே வேற என்ன கொடுக்கல, அவங்க இங்கே இந்த செட்டு வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to 1/3 கொடுத்துருக்காங்க. நம்ம யூஷுவல் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். யூஷுவல் மெட்ரிக் ஸ்பேஸ் ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல். ஏன் க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுக்கிற? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. யூஷுவல் மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்லும் போது டிஸ்டன்ஸ் ரோக்கு பதிலாக மாடுலஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ ரோ ஆஃப் டிஎக்ஸ் டிஒய், டிஎக்ஸ்னா இந்த டி ஆஃப் எக்ஸ் தான், இந்த டிஎக்ஸ் நம்ம எழுதுறோம். டிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ டிஒய் என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் வரும் இல்லையா? அப்போ ரோன்றது யூஷுவல் மெட்ரிக்ல டிஸ்டன்ஸ் மாடுலஸ், டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து மாடுலஸ். அப்போ ரோ ஆஃப் டிஎக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இல்லையா? எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு நம்ம எழுதுவோமா? ஓகே, இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 0 less than or equal to x less than or equal to 1/3. அதாவது எக்ஸ் ஒய் இது ரெண்டுமே பிலாங் டு த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1/3. அப்போ மேக்ஸிமம் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? 1/3 இருக்கலாம். ஒய்யோட வேல்யூ 1/3 இருக்கலாம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் நமக்கு என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் சொல்லும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, மேக்ஸிமம் அவ கம்மியாகவும் இருக்கலாம். அப்போ எக்ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/3 இருக்கலாம், ஒய்யும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/3 இருக்கலாம். அப்போ ரெண்டுத்தையும் சம் பண்ணும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2/3. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பதிலாக நம்ம 2/3 போடும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடுறோம். இங்கே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். அகைன் மாடுலஸ் மைனஸ் வந்தாலே டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இல்லையா? அப்போ ரோன்னு போடலாம், ரோ ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரோ ஆஃப் டிஎக்ஸ் டிஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ இந்த 2/3யோட வேல்யூ பாருங்க. 2/3னா நமக்கு 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6×3 வருமா? அப்போ 0.66ன்னு வந்துட்டே இருக்குமா உங்களுக்கு? ஸோ லெஸ் தென் 1 வேல்யூ இது உங்களுக்கு. ஓகே, அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆல்ஃபாவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இதை நம்ம கிவன் ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம்? கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்க, டிஃபைன் யூனிஃபார்ம் கண்டினியூட்டி ஆன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க. அப்போது மெட்ரிக் ஸ்பேஸ் பேஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். 2 மெட்ரிக் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 2 மெட்ரிக் ஸ்பேஸ் எடுக்கிறோம். M1 ரோ1ன்றது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், M2 ரோ2ன்றது இன்னொரு மெட்ரிக் ஸ்பேஸ். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். M1லேருந்து M2க்கு டிஃபைன் பண்ணிவிட்டு அதை நம்ம யூனிஃபார்ம் கண்டினியூஸ் நம்ம சொல்ல போகிறோம். Okay, if for each epsilon greater than 0 there exists a del greater than 0 such that இந்த இதில் இருக்கிற எலிமெண்ட் என்னவா இருக்கும்? இமேஜாக இருக்கும். அப்போ ரோ2 ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஏ லெஸ் தென் எப்சிலான் whenever the corresponding elements எஃப் ஆஃப் எக்ஸோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் எக்ஸ் அது எங்கே இருக்கும்? இது M1ல இருக்கும். அப்போ அங்கே டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ரோ1. அப்போ whenever ரோ1 ஆஃப் எக்ஸ் ஏ லெஸ் தென் டெல் வேர் ஏ பிலாங் டு M1. இதுதான் நம்ம யூனிஃபார்ம் கண்டினியூட்டி ஆன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்கிறோம். அகைன் இந்த கொஸ்டின் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான். பட் அடுத்த ஒரு கொஸ்டின் பேப்பரில் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஒன்று பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இதே பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து g of x ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டிக்கு எப்பவுமே ஈக்குவல் சைன் வராது. அப்போ இங்கே வெறும் லெஸ் தென் தான் வந்திருக்கணும் கொஸ்டினில். ஓகேவா?
is a continuous function. அப்போ இங்கே less than இருந்தால் இது open infinity ன்னு அர்த்தம், இங்கே close to 0 ன்னு அர்த்தம். Let a belong to close to 0 open infinity. The given என்ன கொடுத்துருக்கு, அப்போ given நாம என்ன எடுத்துக்க போகிறோம், ஒரு continuous function. இப்போ யூனிஃபார்ம் கண்டினியூஸ் சொன்ன மாதிரி தான் continuous function. அப்போது modulus of g of x g of a வந்து less than நம்ம எப்சிலான் சொல்லணும் whenever modulus of x minus a less than del. அப்போ given வந்து இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கிறோம். modulus of x minus a less than del, டெல்லோட வேல்யூ less than or equal to 1 நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், modulus of g of x g of a ஓட வேல்யூ வந்து நம்ம less than எப்சிலான் நம்ம சொல்லணும். வந்துச்சுன்னா அது நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடலாம். ஸோ நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன், modulus of g of x minus g of a கன்சிடர் பண்ணுறேன். g of x க்கு ரூட் x கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இந்த g of x க்கு பதிலாக ரூட் x, g of a க்கு பதிலாக ரூட் a. அண்ட் நமக்கு எதனோட வேல்யூ தெரியும், எக்ஸ் மைனஸ் ஏவோட மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏவோட வேல்யூ லெஸ் தென் டெல்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூ கொண்டு வரதுனா இதனோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம். நம்ம ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஏவோட கான்ஜுகேட் வந்து ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் ஏ. அப்போ மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம். இங்கே ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ரூட் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் மைனஸ் ரூட் ஏ ஸ்கொயர்னா ஏ. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஏ. அப்போ மாடுலஸ் டிவிஷனில் இருக்கும்போது தனித்தனியாக நம்ம மாடுலஸ் கொடுக்கலாம். அந்த எக்ஸ் வந்து பாசிட்டிவ் தான். நம்ம எப்படி பாசிட்டிவ் சொல்கிறோம், எக்ஸ் பிலாங் டு த இன்டர்வல் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி. 0 விட அதிகமாக இருக்குது, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி போகுதுன்னா அப்போ பாசிட்டிவ் வேல்யூ தான் இது, பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸில் இருக்குது. ஓகே, அதனால் சின்ஸ் ரூட் ஏ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்றதால ஏவும் அந்த இன்டர்வலில் தான் இருக்குது. அப்போ ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஏ நமக்கு என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். அப்போ டினாமினேட்டர் பாசிட்டிவாக இருக்குன்னா ஒரு வேல்யூவை டினாமினேட்டர் நம்ம டிவைட் பண்ண சின்னதாகிட்டே போகும். அப்போ டினாமினேட்டரை விட்டுட்டு நம்ம இந்த வேல்யூ மட்டும் சொல்லும்போது இது லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ நம்ம சொல்லலாம். அப்போது அந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏவோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், டெல்லுன்னு எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், இது நம்ம எப்சிலாங் ப்ரூவ் பண்ணோம். அப்போ இது நமக்கு எப்சிலாங் எடுத்துன்னா அப்போ டெல் ஈக்குவல் டு எப்சிலாங் எடுத்தால் இதை நம்ம எப்சிலாங் நம்ம சொல்லலாமா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது மாடுலஸ் ஆஃப், இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் ஏ இருக்குது, இதுக்கு லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ வருது. ஆக்சுவலாக நம்ம எப்சிலாங் சொல்கிறோம். இப்போ எப்சிலாங் எடுத்தோன்னா இதனோட வேல்யூ நமக்கு டெல்லுன்னு தெரியும். அப்போ என்னவா நம்ம சூஸ் பண்ணுறோம், எப்சிலாங் ஈக்குவல் டெல் ஈக்குவல் டு எப்சிலாங் நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போ லெஸ் தென் எப்சிலாங் வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம கிவன் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். எந்த பாயிண்ட்டில் கண்டினியூஸ், கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் ஏன்னு அர்த்தம். தஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஏ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ வந்து பிலாங் டு the closed closed interval 0 to infinity இருக்கு இல்லையா. திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் எக்ஸ். அதனால் g of x is continuous at each point of close to 0 infinity. ஓகே, ஏன்னா அடுத்த கொஸ்டின் பேப்பரில் வந்து நம்ம அந்த யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ப்ரூவ் பண்ணுறது ஒன்று சொல்ல போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நான் இங்கே சொல்லிட்டேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஷோ தட் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் இஸ் ஆஃப் மெஷர் 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் இஸ் ஆஃப் மெஷர் 0 நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்ம செமஸ்டர் 1ல் ரியல் அனாலிசிஸ் 1ல் நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் கவுண்டபிள் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அப்போது அதே போல் இன்னொரு ரிசல்ட் நமக்கு என்ன தெரியும்னா, எவ்ரி கவுண்டபிள் சப்செட் ஆஃப் R1 ஹேஸ் மெஷர் 0 நம்ம படிச்சிருக்கோம். அந்த மெஷர் 0ல் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் இஸ் ஆர் கவுண்டபிள். நேச்சுரல் நம்பர் எதனோட சப்செட்டு, R1ஓட சப்செட்டு. R1 பற்றி நமக்கு என்ன தெரியும், எவ்ரி கவுண்டபிள் சப்செட் ஆஃப் R1 as measure 0, therefore the set of all natural number is of measure 0. ஸ்ட்ரைட்டாக ரிசல்ட் கிடச்சிருக்கு. டிஃபைன் மெக்லாரின் சீரிஸ் ஃபார் f of x. இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்போ மெக்லாரின் சீரிஸ் நம்ம என்ன சொல்லுவோம், டெய்லர் சீரிஸ் அபவுட் x ஈக்குவல் டு 0 வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மெக்லாரின் சீரிஸ் சொல்கிறோம். ஸோ f of x ஈக்குவல் டு f of 0 plus f dash of 0 by 1 factorial into x plus f double dash of 0 by 2 factorial into x square plus etc plus f nth derivative of 0 by n factorial into x power n plus etc. இன்ஃபைனைட் சீரிஸ் தான் மெக்லாரின் சீரிஸ். ஸ்டாப் பண்ணக்கூடாது இதோட நாம. ஓகே, வாட் இஸ் ரீமான் இன்டெக்ரல்னு கேட்குறாங்க. ரீமான் அப்பர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு லோயர் இன்டெக்ரலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரீமான் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அந்த காமன் இன்டெக்ரல் வேல்யூ தான் ரீமான் இன்டெக்ரல் நம்ம சொல்கிறோம். இதோ எழுதியிருக்கு பாருங்க. வென் இது வந்து அப்பர் இன்டெக்ரல் a to bf ஈக்குவல் டு லோயர் இன்டெக்ரல் a to bf ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to bf, then f is Riemann integrable over the closed interval ab and the common value of the integral is called the Riemann integral of f over closed interval ab. ஓகே, ஒருவேளை ரீமான் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன் சொன்னால் நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணால் போதும். ஓகே, அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரில் வெரிஃபை ரோல்ஸ் தியரம் ஃபார் த ஃபங்க்ஷன் f of x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வேர் a ஈக்குவல் டு -1 b ஈக்குவல் டு +1. ரோல்ஸ் தியரம் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அங்கே என்ன ரோல்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் ரீகால் பண்ணுங்களேன். அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும். f of a f of b வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் f dash of c வந்து எக்ஸிஸ்டாக இருக்கும். அந்த சியோட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் தான் அந்த ஓப்பன் இன்டர்வல் a, b இருக்கும்.
இல்லையா? இப்போ பார்க்கலாமா? f of x equal to x square. x square வந்து ஒரு பாலினாமியல் இல்லையா? பாலினாமியல் வந்து கண்டினியூஸ் நமக்கு தெரியும். அப்போ இங்கே கண்டினியூஸ்னா நீங்கள் எந்த வேல்யூ போட்டாலும் இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இந்த -1 to +1ல. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் கண்டினியூஸ் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to 1. அடுத்து f of a வந்து -1. இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்க -1 the whole square +1. f of b +1 the whole square வந்து 1. அப்போ f of a equal to f of b. ரெண்டாவது கண்டிஷன் முடிஞ்சிச்சு. மூணாவது என்ன இருக்கணும்? f dash of x ஆக்சுவலாக நமக்கு என்ன வரும்? f of x x ஸ்கொயர்னா f dash of x பவர் ஒன்று டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்ல எழுதுவோம். 2x எழுதுவோமா? ஸோ 2x டிஃபைன்ட் இன் -1 to 1. இங்கே இந்த -1லேருந்து இது ஓப்பன் இன்டர்வல் இது. எந்த வேல்யூ போட்டாலும் இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ 2x இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் -1 to 1. இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹென்ஸ் f satisfy ஆல் த கண்டிஷன்ஸ் ஃபார் ரோல்ஸ் தியரம். கண்டிஷன் செக் பண்ணிட்டோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுனாலே அங்கே என்ன இருக்கும்? அங்கே ஒரு சி எக்ஸிஸ்ட் ஆகுது. சி லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏபின்றத க்ளோஸ் இன்டர்வலுக்கு நடுவில் தான் சி இருக்குது. சச் தட் f dash of c equal to 0. அப்போ தேர் எக்ஸிஸ்ட் சி a less than or equal to c less than or equal to b such that f dash of c equal to 0. நம்ம f dash of x 2x கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போ f dash of c equal to 2c வருமா? 2c equal to 0 implies c equal to 0. 0 பாருங்க given வந்து -1 to 1 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்போ இது ஓப்பன் இன்டர்வல்குள்ளே வந்துருச்சு. 0 வந்து பிலாங் டு த ஓப்பன் இன்டர்வல் -1 to 1. c lies in -1 to 1. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச c வேல்யூ இந்த இன்டர்வலுக்கு நடுவில் வந்துருச்சு. அப்போ வெரிஃபை த ரோல்ஸ் தியரம் நம்ம பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் எழுதுங்க. ஹென்ஸ் ரோல்ஸ் தியரம் வெரிஃபைட் ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன். டெய்லர்ஸ் தியரம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக டெய்லர்ஸ் தியரம்னா நமக்கு ரிமைண்டரோட வர 3 ஃபார்முலா இருக்குது. வெறுமனே டெய்லர்ஸ் தியரம் கேட்கும்போது ப்ளஸ் அந்த n+1 ரிமைண்டர் வச்சு நம்ம எழுத போகிறோம். அவ்வளோதான். லெட் f be a real valued function on the closed interval a plus h such that f n+1th derivative of x exists for every x belong to the closed interval. the same interval எழுதணும். அண்ட் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் இந்த n+1th டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸ் ஆன் த சேம் க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்போ 3 விஷயம் எழுதுறோம். f வந்து real valued function on the closed interval a plus h. f n+1th derivative of x exists on the same interval. அப்புறம் f n+1th derivative வந்து continuous on the same interval. இந்த 3 விஷயம் எழுதிட்ட பிறகு then f of x equal to f of a plus f dash of a by 1 factorial into x minus a plus f double dash of a by 2 factorial into x minus a the whole square plus etc plus f nth derivative of a by n factorial into x minus a the whole power n plus the remaining term வந்து remainder of n or n plus 1 of x ன்னு எழுதுறோம். இதில் எதுவும் மெக்லாரின் சீரிஸ் எக்ஸுக்கு ஏக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த அந்த மெக்லாரின் சீரிஸ் கிடச்சிடும் உங்களுக்கு. இங்கே ப்ளஸ் எக்ஸெட்ரா போட்டிருப்போம். ஓகே, நாங்கள் ஆர் n plus 1 of xன்றது ரிமைண்டர் டேர்ம்னு நம்ம எழுதிடுறோம். அடுத்து பாருங்க, டிஃபைன் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கேட்குறாங்க. ஆக்சுவலாக கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கணும். வெறுமனே கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கேட்டாலும் நம்ம சிலபஸ்க்கு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் 5th யூனிட்ல இருக்குது. அப்போ ஃபங்க்ஷனுக்கான கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் தான் நம்ம டெஃபினேஷன் எழுத போகிறோம். Let sequence fn n equal to 1 to infinity be a sequence of real valued function on a set E. The sequence fn n equal to 1 to infinity converges to the function f on E if limit n tends to infinity fn of x equal to f of x. 5th யூனிட்ல ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின் இந்த கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இல்லை பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் இல்லை யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தா 4-5 கொஸ்டின் பேப்பரில் இதுதான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருப்பாங்க 5th யூனிட்ல. அடுத்து 5th யூனிட்ல திருப்பி கேட்டிருக்க இன்னொரு கொஸ்டின் வந்து டிஃபைன் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். இங்கே கடைசியில் கேட்டிருக்கிறதுனால நான் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த எதுவுமே கொடுக்கல, ஃபங்க்ஷனாக சீக்வன்ஸான எதுவுமே கொடுக்கலையா, ஃபங்க்ஷனுக்கு தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே, let sequence fn n equal to 1 to infinity be a sequence of real valued function on a set E. Sequence fn n equal to 1 to infinity converges uniformly to the function f on E. If given epsilon greater than 0, there exists n belong to I such that modulus of fn of x minus f of x less than epsilon for all n greater than or equal to n. இல்லை there existing நம்ம சொல்லியிருக்கலாம், அந்த n greater than or equal to capital N for all x belong to E. இன்னும் ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துடலாம். அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.